கொடுத்திக் கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது. குலுங்கிற்று. பாண்டியன் எழுந்து போய் அண்ணாந்து பார்த்தான். மேகப்பொதிகள் பறந்து திரண்டொன்றி இருட்டாய் இறுகி நின்றன. அலைகள் எண்ணெய் பூசியவை போல் முழுவென நெளிந்தன. காற்றையே காணோம். ஒரே இறுக்கம். எதிர்கோடியில் வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்தவாறு கப்பித்தானுடன் பரபரப்பாக பேசிக்கொண்டிருந்த மாலுமிகள் திடுமென பாய்மரத்தை நோக்கி ஓடிச் சென்று கட்டுக்கயிர்களை இறுக்குகிறார்கள். விவரிக்க இயலாத ஓர் உறுத்தல் ஒவ்வொரு உணர்விலும் பட்டது. எல்லோரும் எழுந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து மிரண்டு விடுத்தனர். கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கூற்றுகள் வானை பிளந்தன. அதே சமயம் மதிப்பிட முடியாத விரைவும் வலுவும் கொண்ட மோதல் தொங்கானையும் அதிலிருந்த நடப்பன கிடப்பனவற்றையும் உழுக்கிற்று. வானம் உடைந்து கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. சூறாவளி மாரியும் காற்றும் கூடி கடந்து ஆடி குதித்து கெக்கடித்தன. அலையோட்டம் தெரியவில்லை. வானுடன் கடல் கலந்து விட்டது. மழை தெரியவில்லை. வழியுடன் இணைந்து விட்டது. தொங்கான் அப்படியும் இப்படியுமாய் தாவி குதித்து விழுந்து திணறி தத்தளிக்கிறது. எலும்புகள் முறிவது போல் நொறு நொறு நொறுக்கல் ஒளி. தலைக்கு மேல் கடல். இருட்டிருட்டு. கடல், மலை, புயல், வானம். எங்கிருந்தோ தொங்கிய வடக்கயிற்றை வலக்கையால் பற்றி கிடந்தான். அருவி, உப்பருவி, கடலருவி. மற்றவர்கள் எங்கெங்கே? மின்னொளி கப்பித்தான், பொந்து, தாவும் பேயுருவங்கள், சுறாமீன், ரம்பப்பல், காற்றோரக்கடல், சீற்றமலை, உடலயர்வு, புலர்மயக்கம். திடுமென அமைதி பாய்ந்து வந்து மிரட்டியது. வானும் கடலும் பிரிந்து தனித்து தென்பட்டன. பலகை அடைப்புக்குள்ளிருந்து கப்பித்தான் கத்துகிறான். ஓடி வாருங்கள், இங்கே ஓடி வாருங்கள். லெகாஸ், லெகாஸ். பாண்டியன் எழுந்தான். எங்கெங்கோ இடுக்குகளில் முடங்கி கிடந்த உருவங்கள் தலை தூக்கின. தொங்கான் தள்ளாடுகிறது. அலைகள், மலைத்தடர் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றன. தட்டு தடுமாறி நடந்தோடினர். வானும் கடலும் வழியும் மழையும் மீண்டும் ஒன்று கூடி கொந்தளிக்கின்றன. வானம் தொடர்ந்து தீ கக்கியது. மழை வெள்ளம் கொட்டுகிறது. வழி முட்டி புரட்டுகிறது. கடல் வெறி கூத்தாடுகிறது. தொங்கான் நடுநடுங்கி தாவி தாவி குதித்து குதித்து விழுந்து விழுந்து நொறுங்குகிறது. முகத்தில் வெள்ளம், உடலில் வெள்ளம், கால் கையில் வெள்ளம். உடலை இறுக்கி ரம்பமாய் அறுக்கிறது. மரத்தூண், கல் தூண், இரும்பு தூண், உயிர் தூண். தொங்கான் தாவி விழுந்து சுழல்கிறது. மூழ்கி நீந்துகிறது. தாவி நீந்துகிறது. இருட்டிருட்டு, கும்மிருட்டு, குருட்டிருட்டு, சிலுசிலு, மரமரப்பு. சீன பிசாசுகள் தாவி வீசுகின்றன. மூடைகள், சிப்பங்கள் நீந்தி ஓடி மறைகின்றன. தொங்கான் குதித்து விழுந்து நொறுங்குகிறது. சுழன்று கிறுகிறுத்து கூத்தாடுகிறது. கடல் அலை அடிக்கிறது. என்ன இது? சூரிய வெளிச்சம். சூரியன், சூரியன், சூரியன். தொங்கானில் நீர் நெளிகிறது. பாய்மரம் ஒடிந்து கிடக்கிறது. பொத்து கொப்பொழிக்கும் பவ்வநீரை மாலுமிகள் இறைத்து ஊற்றுகின்றனர். ஓட்டையை அடைக்கிறார்கள். ஆப்பு அடிக்கிறார்கள். மரம் வெட்டுகிறார்கள், செதுக்குகிறார்கள்.
தெங்கானின் இருபுறமும் பெண்ணேயும் தேயிலை வெட்டிகளும் புகையிலை சிப்பங்களும் மிதந்து வருகின்றன. பாண்டியன் ஆர்புறமும் கடலை பார்த்து மலைத்து நின்றான். கடற்கூத்து எவ்வளவு நேரம் நீடித்தது என்று கணக்கிட முடியவில்லை. தொடங்கிய போதோ முடிந்த போதோ முடிந்து வெகு நேரம் வரையிலோ யாரும் கடிகாரத்தை பார்க்கவில்லை. பார்த்தபோது எல்லா கடிகாரங்களும் நின்று போயிருந்தன. தொங்கான் தன் வசமின்றி தடுமாறி செல்கிறது. கடற்கூத்தின் போது மாலுமிகளால் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகளும் சிப்பங்களும் மூடைகளும் மிதந்து உடன் வந்தன. புயல் மயக்கத்திலிருந்து யாரும் இன்னும் முற்றாக தெளிச்சி பெறவில்லை. பினாங்கு அவ்வளவு தொலைவில் இருக்கிறது. எப்போது போய் சேரலாம்? பதில் சொல்வார் யாரும் இல்லை. இரவில் மேல்தட்டுக்கு வந்து கப்பித்தான் வானையும் கடலையும் ஒரு முறை சுற்று பார்த்துவிட்டு தலையை சொரியலானான். பாண்டியன் நெருங்கி சென்று நிலவரத்தை கேட்டான். கப்பித்தான் சீனமும் மலாயும் கலந்த மொழியில் சொன்னான், இனிமேல் பயமில்லை, 2 நாளில் கரையை பார்க்கலாம். அன்று இரவு யாரும் உண்ணவில்லை, பேச்சாடவில்லை. மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான். கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் முந்தியதை தொடர்ந்த பிந்தியதாய் வந்து மொத்தென்று தொங்கானை மோதின. பறவை மீன்கள் இருபுறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின. தொங்கான் முதிர்ந்து சென்றது. கடலின் இருவை கிணங்கி பகல் இரவாகி பகலாகி இரவாகியது. பிறைமதி வெளிச்சம் சிந்திற்று. கருநீல வானில் விண்மீன்கள் வெகு ஒளியுடன் கண் சிமிட்டி நின்றன. உப்பங்காற்று உடலை வருடியது. அவுளியா மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கண்மாயில் முதுகு தெரிய மூழ்கி நீந்தும் எருமைகளென முனகல் ஒளியோடு பின்தொடர்ந்தது. அலைகள் நெறிந்தோடின. கடற்கூத்துக்கு பின் 5ஆம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போல் இருந்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு பின் மீன்பிடி படகுகள் தென்பட்டன. கரை கரை கரை! அடுத்த நாள் முற்பகலில் பினாங்கு துறைமுகத்தை அணுகினார்கள். மணிக்கூண்டு தெரிகிறது. வெல்கி கட்டட வரிசை, தெருவில் திரியும் வண்டிகள், ஆட்கள். தொங்கான் கரையை நெருங்கி போய் நின்றது. தொலைதூர நாவாய்கள் கரையை வைத்திருந்தன. ஒவ்வொன்றிலிருந்தும் கேள்வி எழுந்தது. எங்கிருந்து வருகிறீர்கள்? எங்கிருந்து வருகிறீர்கள்? பிளவான் பிளவான்! படகில் இறங்கி போய் நடைபாதையில் ஏறி சுங்க அலுவலகத்திற்கு சென்று பிரயாண அனுமதி சீட்டுகளை நீட்டினர். தமிரோ? ஜப்பானிய அதிகாரி விரும்பினார். யாமஸ்தா? தமிழர்கள்தாம் என்று தலை குனிந்து வணங்கி தெரிவித்தனர். பிரயாணிகளை சில வினாடிகள் நோட்டமிட்ட அதிகாரி சீட்டுகளில் முத்திரை வைத்து திருப்பிக் கொடுத்தார். இத்துடன் இந்த கதை முடிகிறது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். நூல் ஆசிரியர் பா. சிங்காரம். இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது. அச்சூழலில் மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இப்புதினம். அதில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி இங்கு பாடமாக அல்ல படமாக தரப்பட்டுள்ளது.